உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக சென்னை ராயப்பேட்டையில் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் வசித்து வந்த இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான முழு தகவல்கள் என்ன? சென்னையில் கடந்த மே மாதம் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக மொத்தம் 6 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக இவர்கள் தீவிரவாத செயலுக்கு ஆதரவாக ஆட்சேர்க்கும் பணியில ஈடுபட்டதாக இவர்களை மொத்தம் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக இவர்கள் சென்னை ராயப்பேட்டை ஜானி ஜான்கார்டு ரோட்டில் உள்ள ஒரு ட்ரஸ்ட் என்ற பெயர்ல அமைத்து அங்கிருந்து யூடியூப் மூலமாக பல்வேறு ஆட்கள் சேர்க்கும் வகையில இவர்கள் பிரசங்கம் செய்திருந்ததாக அவரது தந்தை அகமது மன்சூர் மற்றும் ஹமீது ஹுசேன், அவரது சகோதரர் அப்துல் ரஹ்மான், முகமது மாரிஸ், காதர் நவாஸ்டி உள்ளிட்ட மொத்தம் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்குல இவர்கள் 6 பேரையும் ஊபா சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டதால இந்த வழக்கானது என்ஐஏக்கு மாற்றப்பட்டு தற்போது முதற்கட்ட விசாரணையை தீவிரமாக என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது ஜானி ஜான்கான் ரோட்டில் உள்ள அவர்கள் ஒரு மண்டபத்துல இங்கிருந்து தான் யூடியூப் மூலமாக பிரசங்கம் செய்தனர். அந்த இடத்துல தற்போது என்ஐஏ அதிகாரிகள் சுமார் 6க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு சோதனை செய்துள்ளனர். மேலும் இது குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அருகில் இருக்கக்கூடிய நபர்களிடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதாவது எத்தனை வருடங்களாக இவர்கள் இது போன்ற பிரசங்கத்தில் ஈடுபட்டனர், எவ்வளவு மணி நேரம் ஒரு நாளைக்கு இவர்கள் பிரசங்கத்தில் ஈடுபடுவர் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து வரக்கூடிய நபர்களிடம் வாக்குமூலமாக பெறப்பட்டுள்ள. மேலும் இதனை கணக்கிட்டும் சென்றுள்ளனர். எவ்வளவு தூரம் இது உள்ளது என்பது தொடர்பான ஆய்வையும் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹமீது ஹுசேன் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான வீடுகளிலும் தற்போது சோதனை செய்வதற்காக என்ஐஏ அதிகாரிகள் சென்றுள்ளனர். சுமார் 7க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இங்கு சென்றுள்ளனர். இதனை தொடர்ச்சியாக இவர்களுக்கு பின்புலமாக யார் யார் எல்லாம் செயல்பட்டனர், ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை அமைத்து இது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டிருப்பதால் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யார் யார் எல்லாம் உள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களது வீடு மற்றும் இந்த பகுதியில சோதனை செய்யும் போது பல முக்கிய ஆவணங்கள் சிக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்பிலையும் என்ஐஏ தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.